வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜனகமா தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி மயங்கி விழுந்து ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ஆபத்தான நிலைமையை தாண்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஜனகமாவை சந்திக்க நம்ம சிபி போகிறாங்க உள்ளுக்க. அப்போ தான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்காக நீ தமிழ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு இக்கட்டான நிலையில் நம்ம ஜனகமாவை ஏமாற்றணும் அப்படின்னு களம் இறங்குறாங்க நம்ம சிபி. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க எங்கள் பாட்டி வந்து நம்ப தகுந்த மாதிரி நம்ம 2 பேரும் தான் இனி நடிக்க ஆரம்பிக்கணும், நம்ம சேர்ந்து வாழது மாதிரி அவங்க முன்னாடி ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே நம்ம தமிழ் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னும் கூட நீ திருந்தலை சிபி அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா வந்து சந்தோஷப்படட்டும் அப்படின்னு வந்து நம்ம தமிழை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம சிபி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம சிபி வந்து டைவர்ஸ் நோட்டீஸை வந்து பார்த்த உடனே வந்து கடிகலங்கி நிற்க நம்ம ஜனகமா எப்படிடா இவனுக்கு மைண்டை மாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிரெயினை யூஸ் பண்ணி இனி நம்ம அப்படியே மயங்கி விழுந்தது கிடங்க, நம்ம உடம்பு சரியில்லாதது மாதிரி காட்டுவான், அப்படி இப்படியாவது தமிழ் கூட இவன் சேர்ந்து வாழணும், அதுக்காக தான் இந்த முயற்சியை எடுக்கிறேன் கடவுளை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு மயங்கி விழுந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்க. முத்தமாக வந்து ஓடி போகிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஜனகமாவுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பதறி போகிறாங்க. நம்ம சிபி மீனா எல்லாரும் தூக்கி வச்சுட்டு, சிபி இது ஒன்னால தான் ஆச்சு, நீ வந்து இப்படி சேர்ந்ததுனால தானே தமிழுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பிவிட்டது, அந்த அதிர்ச்சியில் தான் இப்படி வந்து உங்கள் பாட்டி ஜானு இப்படி ஆயிட்டாங்க, நீ தான் காரணம், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண அப்படின்னு வந்து சொல்லி பதறி போய் வந்த ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி நம்ம ஜனகம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே போன உடனே வந்து டாக்டர்கிட்ட வந்து நம்ம ஜனகம்மா வந்து சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் உங்களால் ஆக வேண்டியது இருக்குது, நான் சீரியஸாக இருக்கிறது மாதிரியே வந்து வெளியே போய் எல்லாத்துட்டையும் சொல்லிடுங்க, ஏன்னா என் பேரை வந்து தமிழுக்கு வந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கான். ஆனால் அந்த நோட்டீஸ் படி வந்து அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிடக்கூடாது, சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இதுதான் என் விருப்பம், அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்க தான் இப்படி ஒரு ட்ராமாவை நான் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுனாரு. நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் வந்து உங்களுக்கு சீரியஸாகட்டே இருக்கிறது மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் போய் வந்து சொல்லுறாங்கங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் வெளியே வராங்க ரூமை விட்டு, எல்லாரும் போய் கேட்குறாங்க, என்னாச்சு ஜானுவுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் இக்கட்டான நிலையில தான் இருக்காங்க, ரொம்ப சிவியராக இருக்காங்க, அவங்க பிழைக்கிறது கஷ்டம்தான், ஒரு டாக்டராக நான் சொல்லதுக்கு வருத்தப்பட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. பதறி போகிறாங்க. நம்ம தமிழ் நேராக போய் வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க. நம்ம மீனா எல்லாம் பார்க்குறாங்க, தமிழுக்கு எவ்வளோ பாசம் ஜனகம்மா மேலே இருக்குது, இந்த சிவியாக புரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்ததுனால தானே நம்ம ஜனகம்மா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கணேசனும் வெண்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஜானு வந்து போய் சேர்ந்துருவா போல இருக்கு, அவள் செத்தா நல்லது தான், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சிரிக்கிறாங்க. அவள் செத்தா வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து சாமிக்கிட்ட அப்படியே வேண்டி கரிகலங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இக்கட்டான நிலைமையே தாண்டிட்டாங்க, அவங்க பிழைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிபி வந்து பதறி போய் ஓடி போகிறாங்கங்க. ஓடி போய் ஜானுக்கிட்ட வந்து பார்க்க நேரம், என்ன சிபி நான் செத்துருவேனி பயந்துட்டியா, எனக்கு வந்து இருக்க ஒரே ஆசை நீனும் தமிழும் சேர்ந்து வாழணுடா, அதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் தன்னோட பாட்டி இக்கட்டான நிலையில் தன்னிட்ட கேட்கக்கூடிய இதை ஜானுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம எதையாவது ஒரு முடிவை எடுத்து அவளுக்கு எதாவது ஆயிட்டுனா என்னால் தாங்க முடியாது, இவளை நம்பி என் ஜானு இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்கா, அப்படி இருக்க நேரம் இவங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிபி வந்து முடிவெடுக்கிறாங்க. நீ கவலைப்படாத ஜானு, உனக்கு நான் இந்த தமிழ் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளோதானே, நான் சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல ரொம்ப சந்தோஷம் சிபி, இனி எனக்கு ஒன்றும் ஆகாது, நீனும் தமிழும் சேர்ந்து சந்தோஷமாக வாழதான் நான் பார்க்க தாண்டா இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சிபி வந்து ஜனகமாவை பிடிச்சி அப்படியே கெட்டி பிடிச்சி கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க. அப்போ இனி இக்கட்டான நிலையில் நான் என்ன முடிவு எடுக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டேன், ஆனால் என்னால் தமிழை ஏற்றுக்க முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. சரி ஜானுவாது சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டு வெளியே வராங்க. அதோட நம்ம தமிழை சந்தித்து வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு நான் ஒரு முடிவை வந்து ஜனகமாட்ட சொல்லிட்டேன், ஆனால் கண்டிப்பாக அது
அதனால வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஆனால் ஒன்றுமே வந்து நம்ம கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது. சும்மா எங்கள் ஜானுவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க முன்னாடி நடிக்கணும், புரிஞ்சா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணி வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டதும் தமிழ் வந்து அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. சிபி, இன்னும் நீ திருந்தலை, நீ வந்து ஜானு இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு கூட என்னை வந்து நீ உன் மனைவியாட்டு ஏற்றுக்க முடியலை, அதானே உன் மனசில் ஏன்டா நான் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டுக்கு நம்ம ஜனகம்மாவை கூட்டிக்கிட்டு எல்லாரும் வராங்க. வீட்டில் ஆர்த்தி எடுத்து மீனா வந்து ஜனகம்மாவை வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரகாஷை சந்திக்க வந்து போகிறாங்க. அப்போ சிபி போட்ட திட்டத்தை வந்து நம்ம பிரகாஷ் வந்து கிட்ட வந்து சொல்லுறாங்கங்க. நம்ம தமிழ் வந்து பிரகாஷ்கிட்ட வந்து இப்படியெல்லாம் வந்து உங்கள் பையன் என்ன நடிக்க சொல்லியிருக்காங்க, ஜானம்மாவை இப்படி வந்து மயக்கம் போட்டு விழுந்து வந்து சிபி கிட்ட வந்து கண்டிப்பாக நீ வந்து தமிழ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலையில் சொன்ன பிறகும் கூட இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க சிபி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்கங்க நம்ம பிரகாஷ். இவனை எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியும், நானே வந்து என் பையனுக்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், நீ வந்து அத்தை மக தான், ஜெயாவோட பையன் மக தான் நீ அப்படின்னு வந்து உண்மையை தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிடுவான். என்னோட நிலைமைக்கு காரணம் கண்டிப்பாக உங்கள் அப்பா இல்லை, அது வந்து இந்த கணேசன் தான் அப்படின்னு வந்து தெரியணும். என் பையனுக்கு தெரிஞ்சா தமிழ் கண்டிப்பாக வந்து நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்த்துடும், அதோட கணேசனை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா பொறுமையாக இருங்க, அவங்கள பற்றியே சரியான வந்து எவிடன்ஸ் வேணும், அப்போ தான் நம்ம அவங்க செய்த பித்தலாட்டம் துரோகம் எல்லாத்தையும் நம்ம ஜனகம்மாட்ட வந்து நம்ப வைக்க முடியுமாமா, அதுவரை பொறுமையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொறுமையாக இருந்தால் இந்த சிபியா உன்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க, நம்ம வந்து அமைதியாக இருக்க சிபி மனசில் வந்து நீ இல்லாமல் போயிடக்கூடாது தமிழ், நீ இந்த வீட்டோட மகாராணி, நீ நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிரகாஷ் வந்து தனியாக சிபியை வந்து சந்திக்கிறாங்க. அப்பாவை பார்த்து சந்தோஷத்தில் நம்ம சிபி வந்து மிரண்டு போயிருக்காங்க. என்னோட அப்பாவா இப்படி எலும்பி கம்பீரமாக நிற்கிது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்னடா பார்க்குற, நான் தான் உன் அப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, இந்த பாரு தமிழை யாருன்னு நினச்ச, என்னோட தங்கச்சி மகன்டா, அவள் என் சொந்த தங்கச்சி மகா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னோட அத்தை பையன் மகளாக வந்து தமிழ் என்னோட முறை பொண்ணு தானா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நான் எவ்வளோ ஒருத்தினிலாம் நான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாயை பிளக்குறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பாரு, நீ வந்து எனக்கு நான் எலும்பி நிற்கிறதுல சந்தோஷம் இல்லைடா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுக்காக தான் நான் காவல் இருக்கிறேன், என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் தமிழோட அப்பானி வந்து நம்ம ஜானு நினச்சிட்டு இருக்கா, அது தப்பு, உண்மையான காரணம் அந்த கணேசன் தான் அப்படின்னு வந்து சொல்லினேன். கணேசன் மாமாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதி கலங்கி வந்து கேட்குறாங்க. அவர்கள் தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிபி வந்து களம் இறங்குறாங்க. இந்த சைடு உண்மையை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம தமிழ் வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. சிபிக்கு நான் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க.